மதத்துக்கு அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவங்க ஏதோ பதறாங்க, பிஜேபி வளருது. ஏன் வளருது? நீங்க இந்துக்களை சீன்றீங்க, நாங்க இந்துக்களுக்கு நாங்க இருக்கிறோம், 2 கை நீட்டி வரவேற்கிறாங்க. தீபாவளி ஏன் கொண்டாடுறீங்க? தீபாவளியோட வரலாறு தெரியுமா? என்னத்துக்கு எனக்கு வரலாறு? தீபாவளி வரலாறு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு நீ அரசாங்க ஊழியரா இருக்க, எனக்கு போனஸ் கொடுக்குறியா? நான் தனியார்ல வேலை செய்யறேன், எனக்கு சம்பளத்தை அட்லீஸ்ட் 1ஆம் தேதி கொடுத்துறாங்கன்னா 10ஆம் தேதி தீபாவளி. இப்படிதான் ஒரு தனி மனிதனுடைய கவலை இருக்குமே தவிர தீபாவளி எப்படி வந்துச்சு, நரகாசுரன் என்ன, அவனை வதச்சது யாரு? எதுக்கு சார் இதெல்லாம்? எதுக்கு நீங்க சொல்லி காட்டுறீங்க? இப்ப ஒரு பதத்தினுடைய பண்டிகைக்கும் பின்னாடி போய் நீங்க ஆராய்வீங்களா? ஏன் இந்து மதத்தின் மீது மட்டும் அதை பாக்குறீங்க? அந்த திமுகவுக்கான ஒரு பாடமாவது எடுத்துக்கணும். 5 லட்சம் பேர் கூண்டாங்கிறத நான் ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னன்னா, மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் நம்பிக்கை வைத்து ஒரு நாளில், ஒரு வாரத்தில் கூடுகிற கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அவர்களை அவ்வளவு சுலபத்தில் இழிவுபடுத்தக்கூடாது, சில்மிஷத்தில் ஈடுபடக்கூடாது, அந்த சேஷ்டைகளில் ஈடுபட்டு அவர்களை புண்படுத்தக்கூடாதுங்கிற பாடத்தை திமுகவும் கத்துக்கணுங்கிறதா மதுரை மாநாடுடைய ஒரு வகையான வெற்றி.